உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பல்விந்தர் நீயா? லக்ஷ்மிக்கு முன்னாடி என்ன அடிச்சலடா. பெரிய அட்வைஸ்லாம் பண்ண. இப்ப லக்ஷ்மி வருவாளா? வர மாட்டாடா. அப்படியே வந்தாலும் உன்னோட பணம் தாண்டா கிடைக்கும். உன் கதை முடிஞ்சது ரிஷி, முடிஞ்சது. ரிஷி இல்ல அக்கா என்னாச்சு? அக்கா ரிஷி என்னாச்சு? ஷாலு ரிஷி அந்த அயோக்கிய பல்விந்தர் கனவு கண்டாவ. அவன் வந்து அக்கா ரிஷி கிட்ட போகணும். ஒரு நிமிஷம் ஷாலு. பல்விந்தர் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறம் அவன் பைப்பு மேல ஏறி ரிஷிய கத்தியால கொஞ்சம் அமைதியா இரு. ரிஷி அக்கா நான் உடனே ரிஷி பாரு. நீ வீட்டுக்குள்ள இருக்க. பாரு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். பாரு வாக்கா. அக்கா அது கெட்ட கனவு. நீ வா, உட்காரு. அமைதியா உட்காரு. என்னாச்சுக்கா? இது கனவா? எப்படி? தண்ணி குடி. நீ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்க, அத மறந்திருக்கா? இல்ல ஷாலு, என்னுடைய கனவு ஒரு மெசேஜ் மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது அது வந்து என்னோட வாழ்க்கையில முழுசா ஒரு வாட்டி நடந்துரும். நான் இன்னொரு கனவு கண்டேன் தெரியுமா? ஆமா, கருப்பு ட்ரெஸ்ல ஒரு பொம்பளை ரிஷி என்கிட்ட இருந்து இழுத்துட்டு போனா. அப்புறம் அவ யாரு தெரியுமா? அவ மலிஷ்கா. கனவுகள் பலிக்கிறதுக்கு அதிகமா நேரம் ஆகாது ஷாலு. ஆமா ஷாலு, நான் கனவு கண்ட மாதிரி அங்க ரிஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் ரிஷிக்கு எதுவும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். அப்படின்னா என்ன பண்ண போற? என்னாச்சு ரிஷி? ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லலாம். இல்ல, ப்ராப்ளம்னு எதுவும் இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் என்ன இல்ல, ஒன்றும் இல்லை. ஹரிஷு, ஓகே தென் நான் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் பெயின் கில்லர் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் வாங்கி போடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். டாக்டர் ப்ளீஸ் உட்காருங்களேன். எனக்கு உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். ஆக்சுவலி டாக்டர், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு அவனோட ரூம்ல இல்லாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதா? அதோட ஒரு முறை இல்லை, பல முறை தெரியுதா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது நடக்கதான் செய்யும். ஒருத்தர் ஒரு நபரை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட ஞாபகம் வந்து அவர் அவங்கள மிஸ் பண்ணாருன்னா, அவங்க அவர் கூட தனியா ரூம்ல இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார். அப்ப அவங்க அவர் கண்ணுக்கு தெரியுவாங்க. ஓகே. அதோட அது வேற யாரும் இல்ல, அது லக்ஷ்மி தான். ஐ நோ தட். ஸோ டாக்டர், அப்போ உங்க கணக்குப்படி இந்த மாதிரி ஆளு, ஐ மீன் என்னோட ஃப்ரெண்டு, உடனே போய் டாக்டரை பார்த்தாகணுமா என்ன? இந்த நோய்க்கு மருந்து டாக்டர் கிட்ட கிடையாது ரிஷி. ஏன்னா இந்த நோய்க்கான காரணம் தான் இந்த நோய்க்கான மருந்து. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கோ இப்படி தெரியுதுன்னு சொல்றியே, அது கண்டிப்பா நீ தான். அதோட யாரை நீ பாக்குறியோ அது லக்ஷ்மி தான், ரைட்? நீ லக்ஷ்மியை பத்தி அதிகமா யோசிக்கிற, ஏன்னா அவ உன் பக்கத்துல இல்ல. நீ அவ பக்கத்துல இருந்தாலோ இல்ல அவ கூட வாழ ஆரம்பிச்சாலோ உன்னோட மூளை இந்த அளவுக்கு யோசிக்காது. அதோட நீ பாக்குற இடத்துல எல்லாம் அவ தெரிய மாட்டேன். நான் இப்போ உனக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? முடிஞ்ச வரைக்கும் நீ லக்ஷ்மியோட பக்கத்துல இரு. அது இருக்கட்டும், லக்ஷ்மி எங்க போயிட்டா? அவளை பார்க்கவே இல்லையே. டாக்டர், வேலை முடிஞ்சுதா? என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டேன். மத்தது ரிஷி கையில தான். உடம்பு பாத்துக்கப்பா. Thank you. டாக்டர். ஓகே. நான் எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கரெக்டாக தான் சொல்றாரு. நான் நிஜமாவே அதிகமா யோசிக்கிறேன். லக்ஷ்மி பத்தி, ரைட்? ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் நீயும் தான் மனுஷ்கா. நான் எப்படி?
என்னால லக்ஷ்மி கிட்ட பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்செட் ஆயிடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் பெருசா குழப்பி விட்டுறேன். ஏதாவது உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூட பயமா இருக்கு. வாட்? யா மலிஷ்கா, நான் இது சொன்னா உனக்கு கண்டிப்பா பிடிக்காது மலிஷ்கா. இப்பெல்லாம் நான் உன்கிட்ட போய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டேன் லக்ஷ்மிக்காக. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இப்பெல்லாம் உன்கிட்ட நார்மலா பேச முடியல மலிஷ்கா. உன் முன்னாடி நிற்கும் போது என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியுது. அதனால நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்ப பொய்யெல்லாம் பேசுறேன். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா ரிஷி? யா மலிஷ்கா, நான் கரெக்டா தான் பேசுறேன். முதல்லலாம் உனக்கு நிறைய கோபம் வரும், அப்செட் ஆயிடும். அப்பெல்லாம் எனக்கு நீ ரொம்ப கியூட்டா தான் தெரியும், நீ ரொம்ப நல்லவளா தெரியும். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நான் கூட சண்டை போடும்போது வேற மாதிரி ஃபீல் பண்றேன். இப்பெல்லாம் உன்னோட விஷயத்துல நான் இரிட்டேட் ஆயிட்டு இருக்க மனுஷன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. ஐ கான்ட் டீல் வித் திஸ் எனிமோர். கொஞ்சம் கொஞ்சமா நீயா மாறிடுவேன்னு எதிர்பார்த்தேன். பட் நோ, நீ மாறவே மாட்டேங்க. நீ என்ன பேசுற ரிஷி? நீ நீ என்கிட்ட போய் பேசுறியா? ஆமா மலிஷ்கா. மலிஷ்கா, மலிஷ்கா, நான் லக்ஷ்மியை பத்தியும் என்ன பத்தியும் சொல்றேன். ஐ மீன், இந்த எங்க 2 பேருக்கும் நடுவுல இது மேட்டரே இல்ல. அது என்ன மேட்டர் ரிஷி ப்ரோ? எங்க பாரு, லக்ஷ்மி ரொம்ப வித்தியாசமானவ, ரொம்ப வித்தியாசமானவ. அவளுடைய பர்சனாலிட்டியே வேற. அப்படின்னா அது என்ன பர்சனாலிட்டி? இங்க பாரு, அவ ரொம்ப மூடி, ஓகே, அண்ட் ரொம்ப வித்தியாசமா பழகுவா. சில நேரம் ரொம்ப சந்தோஷமா பேசுவா, அப்புறமா கோவமா பேசுவா. சில நேரத்துல என்னோட வைஃப் மாதிரியே பேசுவா. ஆனா சில நேரம் ஆனா நீங்க ஏன் ரொம்ப டிபிக்கலா பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே டிபிக்கல் ஹஸ்பண்ட் மாதிரியே பேசுறீங்க. பேசுறது ஒண்ணும் செய்யறது ஒண்ணா இருக்கும். அண்ணி உங்களுக்கு கால் பண்ணலன்னு நீங்க மூட் ஆஃப் ஆயிருக்கீங்க. சரி விடுங்க, பண்ணலன்னா பண்ணல, விட்டு தள்ளுங்க. ஏன் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன திமிரு? பண்ணுங்க. முடியாது. பண்ண மாட்டீங்களா? நான் ஒன்னும் உங்ககிட்ட லக்ஷ்மியை பத்தி பேச வரல. அது வந்து டே, நீ காரை ஓட்டுறா, ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்க. நான் ஒன்னும் லக்ஷ்மியோட போனுக்கு வெயிட் பண்ணல. ஷாலு கரெக்டா தான் நான் சொல்றேன். நீ ஒன்னா நம்பர் முட்டாள். வேற என்னவோ சொல்லுவால, தத்தி. நீ ஒரு தத்தின்னு சொல்லுவால. ஆமா, ஆனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா? மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். இது வேறயா? இந்த ஷாலு எல்லா இடத்துலயும் என் பேரை கெடுக்கிறா. பட் ஒரு செகண்ட் இருக்கு, இது எப்படி என் மேல ஷிஃப்ட் ஆச்சு? ஒன்னு சொல்லவா? ஷாலு சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் நல்லவன்னு அவளுக்கும் தெரியும். நான் ஒரு மகான். நீ ரொம்ப நல்லவ, நீ ஒரு பெரிய மகான். ஓகே, அப்படியே நினைச்சுக்கோ. எனக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, என்னது? இந்த ஷாலு எல்லா இடத்துலயும் என் பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரா. அது மட்டும் இல்ல, அவ இப்படி சொன்னா அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? இதான் நிஜம். என்கிட்டே போய் சொல்றியா? நீ அங்க போன? எங்க போன? ஷாலுவை காப்பாத்த எனக்கு முன்னாடி ஓடி போனல, அதுவும் திருப்பித்தனமா. போடா போடா, ஏதாவது சொல்லிட போறேன். நானும் ஏதாவது சொல்லிட போறேன். இல்லனா 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 என்ன சொல்லுங்க. பண்ணுவ? நான் கால் பண்றேன். யாருக்கு வேணாலும் பண்ணிக்க. டேய், யாருடா பண்ற? லக்ஷ்மி அன்னைக்கு நான் கால் பண்றேன். நீங்க உங்களை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நீ போனை கட் பண்ணு. இல்ல நான் பண்ணுவேன். ஆயுஷ், நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு? நான் போனை கட் பண்ணு. பண்ணுவேன். ஃபைன், நான் கால் பண்ணல. ஆனா ஒரு கண்டிஷன். இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறதை என்கிட்ட சொல்லியே ஆகணும். சரி, சொல்றேன். நீ என்ன யோசிச்சியோ அது கரெக்டா தான் சொல்றேன். நான் என்ன யோசிக்கிறேன்? அதான்டா, நான் லக்ஷ்மியோட போனுக்கு தான் வெயிட் பண்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.